அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் காலை வணக்கம். வகுப்புக்கு செல்லலாம். Hi cuties. Good morning all of you. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்? Yes, English week 1. எங்க டேயை காணோம்? Day 5 பார்க்க போறோம். Day 5 அப்படி என்ன ஸ்பெஷல்? எஸ், இந்த வாரத்தில் 4 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 5வது நாள். ஸோ முதல் 4 நாள்லையும் நம்ம என்ன படித்தோமோ அது எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் டே 5. ஓகே, ஃபர்ஸ்ட் டே 5ல நம்ம ரீகாலிங் த சவுண்ட்ஸ் பார்த்துடலாம். சவுண்ட்ஸை ரீகால் பண்ண போகிறோம். ஏன் நம்ம டெய்லி இந்த ரீகாலிங் த சவுண்ட்ஸ் பார்க்குறோன்னு புரியுதா? எஸ், எப்படி நம்ம கணக்கு நல்லா போடணுன்னா வாய்ப்பாடு தெரியணும். ஸோ டெய்லி வாய்ப்பாடு படித்தாதான் அது மைண்டில் ஸ்டோர் ஆகும்னு நினச்சி படிக்கிறோமோ, அதே மாதிரி இங்கிலீஷ் நம்மளுக்கு நல்லா தெரியணும்னா இந்த சவுண்ட்ஸை நம்ம வாய்ப்பாடு மாதிரி டெய்லி சொல்லி பார்க்கணும். டெய்லி சொன்னால் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷில் எவ்வளோ பெரிய வேர்டு கொடுத்தாலும் நம்மளால் வாசிக்க முடியும். வேர்டு மட்டும் இல்லை, பேசேஜாக நம்மளுக்கு கொடுத்தா கூட நம்மளால் கண்டிப்பாக சூப்பராக வாசிக்க முடியும். அதுக்கு இந்த சவுண்டு மஸ்ட்டு. அதனால தான் நம்ம இப்போ சவுண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம ரீகால் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்றைக்கும் ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வவல். இப்போது சவுண்டு வரும், அதோட பிக்சரும் அங்கே இருக்கும். சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மிஸ் எழுதியிருப்பேன். அதே மாதிரி அந்த பிக்சருக்கு கீழே அதோட நேம்லையும் அந்த சவுண்டு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நான் ரெட் கலர் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த லெட்டர் மட்டும் ரெட் கலரில் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் சவுண்ட் சொல்லும்போது அந்த ரெட் கலர் லெட்டர் பார்க்கணும். பிக்சர் சொல்லும்போதும் அதுக்கு கீழே எங்கே அந்த சவுண்டு இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ரெடியா? சொல்லலாமா? நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத தெளிவாக நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஒரு 4 பேர் என் கூட சேர்ந்து சொல்லிட்டா மீதி 4 பேருக்கு நான் என்ன சொன்னேன்னே தெரியாது. அதனால உங்களுக்கு சவுண்டு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் சொல்லும்போது அமைதியாக கேட்கணும். அப்படின்னா தான் தெரியாதவங்களுக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? அதனால் நான் சொல்லும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் சொன்னால் ஓகேவா இருக்கும். போகலாமா? கேப் சொல்லுங்க. எக் சொல்லுங்க. இங்க் சொல்லுங்க. இங்க். ஆனியன் சொல்லுங்க. ஆனியன். அம்ப்ரெல்லா சொல்லுங்க. அம்ப்ரெல்லா. அடுத்தது கான்சனன்ட்ஸ் பார்த்துடலாமா? பேட் சொல்லுங்க. பேட். den
சொல்லுங்க. டு den. fan. சொல்லும்போதே அந்த மேல் மேல் இதுல இருக்கிற பல்லு வந்து கீழே உதடுல தொட்டு ஃப்னு காத்த வெளியில தள்ளணும். சொல்லுங்க. fan. star. சொல்லுங்க. star. tree. சொல்லுங்க. tree. van. சொல்லும்போது மேல இருக்கிற பல்லு கீழே உதட தொட்டு இவ்வுன்னு சொல்லும்போது உதடு லேசா அதிரும், அந்த அளவுக்கு சொல்லணும். சொல்லுங்க. van. அடுத்தது cup. சொல்லுங்க. cup. பெக்கு வந்து எப்படி வாயில சொன்னமோ அதே மாதிரி பெக்கு வரும். அது வந்து தொண்டையில இருந்து வர்ற மாதிரி சொல்லணும். gun. சொல்லுங்க. gun. hand. இந்த ஹ அப்படின்றது தனியா சொல்லும்போது லைட்டா ஹ அப்படின்னு வரும். ஆனா அது காத்து மட்டும்தான் வரணும், சவுண்ட் வரக்கூடாது. பக்கத்துல இருக்க எழுத்தோட சேரும்போது தான் அது பக்கத்துல ஆ இருந்தா ஹேன்னு வரும், ஏ இருந்தா ஹே அப்படின்னும். ஸோ அப்போ அடுத்து வர்ற எழுத்தோட சேர்த்து தான் இந்த ஹே சவுண்டு வந்து தெளிவா தெரியும். தனியா சொல்லும்போது காத்து மட்டும்தான் வரும், சவுண்டு வராது. சொல்லுங்க. hand. ஜக். இட்டு இச்சு இது ரெண்டுத்தையும் சேர்த்து இட்ஜ் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க. ஜக். kite. சொல்லுங்க. kite. pen. சொல்லும்போது ரெண்டு உதடை நல்லா அழுத்தி காத்த சத்தமா இப்பு, தமிழ் இப்பு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி உதட நல்லா அழுத்தி ரெண்டு உதடு ஒட்டி பு அப்படின்னு சவுண்ட் வெளியில வர வைக்கணும். சொல்லுங்க. பென். இப்போ நம்ம சவுண்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த சவுண்டுக்கு பிக்சர் வச்சிருக்கிறதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கே இது ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சில சவுண்ட்ஸ் மறந்து போச்சுன்னா அதுக்குரிய பிக்சர் பார்க்கக்குள்ள அந்த பிக்சரில் பர்டிகுலராக அந்த லெட்டர் என்ன சவுண்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இந்த பிக்சர் வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்து ஹவு டு ப்ராக்டிஸ் த மாடியூல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடியூலில் டெய்லி நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, முதல்ல இது மாதிரி புக்லெட்டாக பண்ணிக்கணும். இது வந்து நானே பண்ணலை, எங்கள் தலைமை ஆசிரியரே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு முதல்ல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் டே எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வீக் லாஸ்ட்டில் வந்து அந்த எவாலுவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, டேட் போட்டாச்சா?
எழுதிட்டீங்களா அந்த வேர்ட்ஸ் எல்லாம்? இந்த மாதிரி நோட்ல வந்து நம்ம வந்து எழுத வச்சுக்கணும் பசங்களை. இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா அவங்கள வந்து ரீட் பண்ண சொல்லணும். ரீட் பண்றதுக்கு நம்ம டைம் கொஞ்சம் கொடுத்துடணும். ஹாய். ஓகே, இப்போ நீ இப்போ எல்லாத்தையும் எழுதிட்ட தானே? டே 1க்குரியதெல்லாம் மிஸ் போர்டில் எழுதுன நீ பார்த்து எழுதிட்ட தானே? இப்போ நீ அது ஒரு சவுண்டா சொல்லி படிக்க போற. உனக்கு டவுட்னா அங்கே சவுண்ட் சார்ட்டை பார்த்துட்டு அந்த சவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு ரீட் பண்ணி காட்டணும் மிஸ் கிட்ட. சரியா? உன்னால யார் யாரால நிறைய வாசிக்க முடியுதுன்னு மிஸ் பார்ப்போம். சரியா? ஃபுல்லா வாசிடாட்டினவங்களுக்கு நிறைய ஸ்டார். ஓகேவா? யாரு நிறைய ஸ்டார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? உனக்கு சவுண்ட் டவுட்னா மிஸ் கிட்டையும் கேட்டுக்கலாம். ஓகேவா? படிக்க ஆரம்பி. இப்போ நம்ம டே 1 ரீட் பண்ணலாமா? ரீட் பண்ண. சவுண்டு ஒன்னொன்னே போட்டு என்ன வரைவா அப்படி சொல்லு. அதான் சவுண்டு. வெரி குட். வவல்ஸோட சவுண்ட் சொல்லியாச்சா? இப்போ கான்சனன்ட்டோட சவுண்ட் சொல்லலாமா? அடுத்தது கீழே இருக்கிறத ரீட் பண்ணலாமா? அடுத்தது வாசிக்கலாமா? அடுத்து சைட் வேர்ட்ஸ் ரீட் பண்ணலாமா? வெரி குட். அடுத்து ரீட் த சென்டென்சஸ் இருக்கா? ரீட் பண்ணலாமா? வெரி குட். அடுத்து என்ன இருக்கு? ரீட் யுவர் செல்ஃபா? சரி, ஓகே. அதுல ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க. ஒரு 2 வேர்டு மட்டும். ஓகே, இப்போ நம்ம டே 1 2 3 4 வரிசையா போர்டில் எழுதி போட்டேன். மிஸ் எழுதி படிச்சுட்ட தானே நீயே? இப்போ என்ன பண்ண போறோம்னா டே 5 பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? டே 5ல இப்போ நீ எழுதி இருக்கத மிஸ்கிட்ட செஞ்சு காட்டணும். ஓகேவா? இந்த டேஷ்ல இந்த கோட்ல நீ என்ன பண்ண போறனா நம்ம இந்த வாரம் படிச்ச இந்த சவுண்ட்ல நீ எந்த சவுண்ட் போட்டா கரெக்டா ஒரு வேர்டு வரும் நீயா யோசிச்சு என்ன பண்ண போற? இங்க எழுத போற. இத முடிங்க பாப்போம். முடி. அவங்கவுங்க இதுல அவங்க உட்கார்ந்து செய். இப்போ அந்த காப்பி சுத்தி பக்கத்துல இருக்கு மம்மி. உங்க மிஸ் எழுதி இருக்கத தேடுறியா? ஓகே. கண்டுபிடி. என்ன போட்டா கரெக்டா இருக்கும் யோசிச்சு போடு. 1 போட்டிருக்கான். வெரி குட். அடுத்தது ஒரு சவுண்ட் மட்டும் எழுதுனா போதும். 2 கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட். அதே மாதிரியே கண்டுபிடி. இங்க இருக்கிற சவுண்ட்ல எந்த சவுண்ட் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். எந்த சவுண்ட் போட்டா கரெக்டா வாசிக்க முடியுதுன்னு பார்த்து போட்டு வாசி. அவ்வளவு. ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் எழுது. ஒரு கோட்ல ஒரு சவுண்ட் எழுது. 2 எழுதிட்டான்டா. இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம் எழுதிட்டியா? என்ன எழுதிருக்காது? என்ன அது சொல்லு பாப்போம். வெரி குட் பேபி. சூப்பர். மோனிகா கரெக்டா எழுதிருக்கானா? சூப்பர்ரா. வாசி பாப்போம். கடகடா. இது என்ன? திஸ். வெரி குட். ஏபி நீ எழுதுனதுல நீ 2 வாசி பார்க்கலாம். வாசி. அப்படி சொல்லணும்ல. நெக்ஸ்ட். வெரி குட். அங்க இருக்க மாதிரி இருந்துச்சு. அஸ்வின் எழுது. வாசி பாப்போம் நீ எழுதுனது.
பேட் ம் டன் என்னதுப்பா டன் இன்னும் சாட்டை தான்டா பார்க்குறான். ம் புரியலையா? இங்கே பாரு, மிஸ் ஒன்றுக்கு மட்டும் போடவா? கூட பென்சில் கூட. ப ஆ பா பா கூட இங்கே இருக்க எதை சேர்க்கலாம்? இட்டு 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 பா பட்டா பாட்டா பட் பட். வெரி குட். அப்படி கூட சேர்த்தா மிஸ் நான் சாட் தான் மிஸ் குடிச்சு வச்சிருக்கா. நீ சேட் தான் குறிச்சு வச்சிருக்கியா? ஓகே, அடுத்தது நீ என்ன குறிச்சிருக்க? அவன் டஸ்ன்னு குறிச்சிருக்கான். நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? எபி நீ குறிச்சதை ரீட் பண்ண. ப ஆ. ஸோ எபிக்கு வந்து ஆ சொல்ற. ஆ சுருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்பர்லா சவுண்டுக்கு ஆ கட் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகேவா? தேர்ட் அண்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ் மாத்தி மாத்தி இருக்கும். நீ எதை ஃபர்ஸ்ட், எதை ரெண்டாவது, எதை மூணாவது போடுறது நீ தான் டிசைட் பண்ணோம். கண்டுபிடிச்சு போடு. யோசிச்சு எழுது. இட்டு பெட் வெரி குட். அவ்வளவுதான். சிங்கருக்கு வச்சு எதிச்சுல அங்க இருக்கு. ஆமா, அங்க இருக்கிறதே தான் எடுத்து எழுதணும். நீ அப்படியே நீ யோசிச்சியா? அங்க இருக்கிறதே மாத்தி மாத்தி இருக்கும். நீ கரெக்டா ஆர்டர் பண்ணணும். பஸ் வெரி குட். அடுத்து செகண்ட் வேர்ட் கண்டுபிடிச்சிட்டான்டா. தேர்ட் கண்டுபிடிங்கடா. யார் ஃபர்ஸ்ட்னு பாப்போம். தேர்ட் எப்படியும் அதே வேர்டா கண்டுபிடிச்சிருக்க. மிஸ் இங்க வாசி. பேட். நீ என்ன எழுதிருக்க? சரி, மோனிகா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டான். கிளாப் கொடுத்துருங்க. வெரி குட். ஆமா தானே? சவுண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சது உன்னால வாசிக்க முடிஞ்சது. மோனிகா கண்டுபிடிச்சதா நாங்கள் எழுதுமா என்ன? அவன் வேறையா கண்டுபிடிச்சிட்டான். வாசிடா. வெரி குட், சூப்பர். எபிக்கு கிளாப் கொடுத்துருங்க. அவன் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டான். என்ன எபி சொல்லி கொடுக்குறியா? இப்போ நான் பார்த்துட்டேன் நீ சொல்லி கொடுக்குறது. வெள்ளை அடிச்சு முடிச்சிச்சு. படி 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 படி. வா அஸ்வின் படி. என்ன எழுதிருக்க? சோ அஸ்வினுக்கு வாசிக்கலாம் தெரியுது, அப்படிதானே? சவுண்ட்ஸ் எல்லாம் கிளியரா தெரியுது. ஆனா அந்த அரேஞ்ச் பண்ணும்போது அப்படியே தடுமாறுற. சரி, சூப்பர். நம்ம நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். Hi children. Good morning. How are you? Okay, I am also fine. Shall we move to the session? Yes, இன்னைக்கு week 2 ஓட day 3 and 4 பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்ன நம்ம ரீகால் பண்ணிடலாமா சவுண்ட்ஸ், எல்லா சவுண்ட்ஸையும். ஃபர்ஸ்ட் vowels. ஓகே, சவுண்ட் சொல்லுங்க. a cap, a cap. Very good. Next, a egg. திரும்பவும் சொல்லுவோமா? A egg. Okay. E ink. E ink. Very good. தொடர்ந்து 4 நாள் சொல்லவும் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றீங்க. ஆ ஆனியன். ஆ ஆனியன். அ அம்பர்லா. அம்பர்லா. வெரி குட். வவல்ஸ் முடிச்சிட்டோம்.
அடுத்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரீகால் பண்ணிடுவோமா? b, bat. b, bat. d, den. d, den. Very good. f, fan. f, fan. Star. Star. T, tree. T, tree. வெரி குட். ரொம்ப ஃபாஸ்டா சொல்றீங்களே. டெய்லியும் பிராக்டிஸ் பண்றதுனால தானே? ஆமா. ஊ, van. ஊ, van. சூப்பர். கப். இது நம்ம நேத்து படிச்ச கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்லுங்க. க், கப். அடுத்து என்ன படிச்சோம் நேத்து? க். வெரி குட். கரெக்டா சொல்லிட்டீங்க. கன். க், கன். சூப்பர். அடுத்து என்ன படிச்சோம்? வெறும் காத்து மட்டும் வரும் இல்லையா? வெரி குட், வெரி குட். அந்த சவுண்ட் என்னது? ஹேண்ட். hand. Today's consonants. இது இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய கான்சனன்ட் சவுண்ட். edge. இன்னொரு தடவை சொல்வோமா? edge. jug. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். edge. jug. tick. kite. tick. kite. B. pen. B. pen. Okay students, next இந்த today's consonant ஓட vowel sound add பண்ணி blends சொல்ல போறோம். blend பண்ணி சொல்லுவோமா? நம்ம இன்னைக்கு first பார்த்த consonant sound என்ன சொல்லுங்க பார்க்கலாம். very good. அங்க yellow color letterல இருக்கு இல்லையா? ஆமா, edge. என்னது? edge. okay. இப்போ இந்த edge ஓட ஒவ்வொரு vowel-ஆ சேர்த்து நம்ம blend பண்ணி சொல்ல போறோம். சொல்லுவோமா? edge. a. ja. edge. a. j. edge. e. g. edge. o. jo. edge. a. ja. very good. okay. next என்ன சவுண்ட் பார்த்தோம்? ஆமா, ig.
சொல்வோமா? இக், ஆ, க, இக், ஏ, கே, இக், ஈ, கி, இக், ஆ, கா, இக், ஆ, க. சூப்பர். அடுத்து மூணாவது சவுண்ட் என்ன பார்த்தோம்? ப. வெரி குட். இப்ப அதோட வவல்ஸ ஜாயின் பண்ணி சொல்லுவோமா? ப, ஆ, ஹ, ப, ஏ, பே, ப, இ, பி, ப, ஆ, பா, ப, ஆ, ப. ஓகே, நாம இப்ப பிளண்ட் சொல்லிட்டோம். அடுத்தது இந்த பிளண்டோட ஏதாவது ஒரு கான்சனன்ட் சவுண்ட சேர்த்து ஜாயின் பண்ணி ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணுவோமா? வெரி குட் சில்ட்ரன். Shall we move the join and read session? Yes. Ij, a, ja, ig, jug. Ij, a, j, it, jet. Ij, a, ja, g, jog. K, e, key, d, kid. P, a, pe, t, pet. P, a, pot, pot. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம சைட் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். மிஸ் நேத்தே சொன்னேன் இல்லையா, சைட் வேர்ட்ஸ்னால் என்ன பண்ணணும்? அந்த வேர்ட்ஸை நீ புக்கில் எந்த இடத்துல பார்த்தாலும் அதை படிக்கணும். இன்றைக்கி ஒரு 5 சைட் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆல். சொல்லுங்க, ஆல். செகண்ட் ஒன் தே. சொல்லுங்க, தே. தேர்ட் ஒன் செட். சொல்லுங்க, செட். ஃபோர்த் ஒன் யுவர். சொல்லுங்க, யுவர். ஃபிஃப்த் ஒன் சம். சொல்லுங்க, சம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னே படித்த சைட் வேர்ட்ஸு, அடுத்ததாக ரீட் அண்ட் ஜாயினில் படித்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சிம்பிள் சென்டென்ஸாக ஒரு 4 சென்டென்ஸ் படிப்போம். படிக்கலாமா? தே காட் ஜாப். தே காட் ஜாப். All are in a jet. All are in a jet. It is your pet. It is your pet. The kit has a pot. The kit has a pot. Okay, very good. சென்டென்ஸ் படிச்சிட்டோம். அடுத்தது இது உங்களுடைய பார்ட்டு. ஆமாம், என்னது? ரீட் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப்னா என்னது? நீங்கள் படிக்கணும். இது என்ன பண்ணணும்? நீங்களே படிக்கணும். படிக்கலாமா? ஜ, ஆ, ஜா, க், ஜாக். க், ஏ, கே, ன், கென். ஜ, ஆ, ஜா, ட், ஜாட். க், இ, கி, ப், கிப். B, A, P, G, pog. P, A, P, P, pep. வெரி குட். நீங்களே ரீட் பண்ணிட்டீங்க. அடுத்ததான் இன்னைக்கு படித்த கண்டென்ட்லேருந்து மிஸ்ஸு உங்களுக்கு 5 வேர்ட்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டிக்டேஷன் எழுதிடணும். 5 out of 5 வாங்கிடுவீங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.
இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அந்த டே 5க்கு உண்டான வீடியோவில் பார்த்த மாதிரி புக்லெட்டை நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை புக்லெட்டாக நீங்கள் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த டே 5க்கு உண்டான அந்த ஒர்க் ஷீட்டை வந்து மாணவர்களை செய்ய சொல்லி அதையும் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.